Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது இன்ஸ்டன்ட் கேக் ரெசிபி. இந்த கேக் செய்யறதுக்கு அவன், குக்கர், கடாய் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாம சாதாரண பனியாரக்கல்லை யூஸ் பண்ணி செய்ய போறோம். டீ போட டைம் இருந்தாலே போதும் இந்த கேக்கை ரொம்ப சுலபமா செஞ்சிரலாம். முட்டை, நெய், பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம ரொம்பவும் சாஃப்டான இன்ஸ்டன்ட் கேக் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க 10 நிமிஷத்தில் ரொம்பவும் சாஃப்டான இன்ஸ்டன்ட் கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில், 1/2 கப் அளவுக்கு பால், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர், 2 டிராப்ஸ் ஃபுட் கலர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க பால் வந்து காய்ச்சி ஆறின பால். நம்ம ஆட் பண்ணியிருக்க சர்க்கரை எல்லாமே நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் கண்டினியூஸாக கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சர்க்கரையெல்லாம் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அது கூடவே 3/4 கப் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதையும் ஆட் பண்ணிவிட்டு பேட்டரை ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க மைதாவில் கட்டி எதுவுமே சேராத மாதிரி கண்டினியூஸாக கையெடுக்காமல் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். மாவை பீட் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கேக் செய்யறதுக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பனியாரக்கல்லை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம இந்த கேக் செய்ய போகிறோம். அதுக்கு பனியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை கல்லில் ஆட் பண்ணிக்கலாம். பனியாரம் செய்கிற நேரத்துலையே இந்த கேக்கை நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த கேக் வந்து நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடுவோம்ல கப் கேக், அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். என்ன அதோட ஷேப் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். பனியாரக்கல்லில் மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் போல் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மலான குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் குக்கிங் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் இல்லைனா நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சுருக்கிறோம். கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடு ஒரு 3 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக இந்த கேக் வந்து 2 சைடும் வேகிறதுக்கு 6-7 நிமிஷம் போல் ஆகும். அதுக்கு மேலே நம்ம வேக வச்சோன்னா கேக் வந்து கருக ஆரம்பிச்சிடும். எல்லா கேக்கையும் நல்லா திருப்பி போட்டதுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கேக்கோட நடுபாகம் வந்து நல்லா வேகும். கேக் செய்யும்போது அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கேக் செஞ்சோன்னா கேக்கோட மேல் லேயர் மட்டும்தான் வேகும், உள்பாகம் வேகாமல் இருக்கும். இந்த கேக் வேகிறதுக்கு மொத்தமாக 7 நிமிஷம் ஆகிருக்குது. ரொம்பவும் சாஃப்டான இன்ஸ்டன்ட் கேக் ரெடி. வீட்டில் இருக்க குட்டீஸுங்க கேக் வேணும்னு கேட்கும்போது நம்ம கடைக்கு போய் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க பொருளுங்களை வச்சு ரொம்ப சுலபமாக 5 நிமிஷத்தில் இந்த கேக் செஞ்சிடலாம். ரொம்பவும் சாஃப்டான டேஸ்டியான இன்ஸ்டன்ட் கேக் இது. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் ரொம்பவும் சாஃப்டான இன்ஸ்டன்ட் கேக்கை நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சாஃப்டான கேக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.